16ஆம் வசனம் பாருங்கள். அவள் தன் மாமியின் இடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். நகோமி தன் மருமகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள். அவள் வந்தவுடனே உன் செய்தி என்ன என்று கேட்கிறாள். நல்ல செய்தியா? என்ன நடந்தது களத்திலே? போவாஸ் என்ன சொன்னான் என்று ஆவலோடு கேட்கிறாள். ரூத்தும் அங்கே நடந்தவற்றை எல்லாம் விவரமாக கூறுகிறாள். இந்த இடத்திலே நகோமி ரூத்தின் கையில் இருக்கும் வார்கோதுமை மூட்டையை வாங்கி அதை பிரித்து இதுல என்ன இருக்கு என்று பார்க்கவில்லை. ஃபர்ஸ்ட் அவ வெளியில போய் வார்கோதுமை எடுத்துட்டு வந்ததுக்கும் இப்போ அவ வார்கோதுமை எடுத்துட்டு வந்ததுக்கும் வித்தியாசம் பாருங்க. முதல் நாள் அவ வேலைக்கு போய் வார்கோதுமை எடுத்துட்டு வந்தப்போ நகோமி அதை வாங்கி பிரிச்சு பார்த்தா அப்படின்னு நம்ம வாசிச்சோம். ஆனா இப்போ பாருங்க, நகோமிக்கு அந்த வார்கோதுமை மேல எண்ணம் இல்லை. அவளுடைய எண்ணமெல்லாம் தன் மருமகள் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான். 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த